உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கொஞ்சம் உள்ள போங்க. ஆட்டோ அண்ணா, அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஓ, இதான் வீடா? இரு, பாத்துக்கிறேன். உட்காருங்க. கடவுள் எதுக்கு இப்படி சோதனை மேல சோதனையை கொடுத்துட்டு இருக்காரு? ஒண்ணு மாத்தி ஒண்ணு வருது. என் பிள்ளைய ஏப்பா இப்படி சோதிக்கிற ஈஸ்வரா? அத்தை, ஏன் இப்போ கவலைப்படுறீங்க? டாக்டர் தான் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. நரம்புல சின்னதா ஒரு பாதிப்பு, 6 மாசத்துல சரியாயிரும்னு சொல்லிருக்காங்கல்ல. நீங்க எல்லாருமே இப்படி பயந்தீங்கன்னா அவங்களுக்கு யார் ஆறுதல் சொல்றது? காயம் குணமாகி சீக்கிரம் வேலைக்கு போய் லோன் போட்டு வீட்டை மீட்டர்லான்னு பார்த்தா இப்படி கண்ணு தெரியாதவன் ஆயிட்டனே. இனி எப்படி நான் ஸ்கூலுக்கு போவேன்? எப்படி இந்த வீட்டை திருப்புவேன்? ஏங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாம அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறீங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகக்கூடாது, நரம்புக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. இங்க பாருங்க, நீங்க பயப்படுற மாதிரி எதுவுமே ஆகாது. சீக்கிரமே கண் பார்வை வந்துரும். நம்ம வீட்டையும் திருப்பிடலாம். இல்லாமதா நீ எனக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அதை என் மனசு ஏத்துக்கல. டேய், என்னடா ஆயிப்போச்சு? கண்ணுல சின்ன ப்ராப்ளம், அதே சீக்கிரம் சரியா போயிரும் சொல்லிருக்காங்களா? அதுக்கப்புறம் என்ன? இந்த பாரு, ஒழுங்கா கண்ணுல மருந்த போட்டு ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியா போயிரும். ஆமா, நானும் ஒரு மாசம் ஸ்கூலுக்கு லீவ் போட போறேன். உங்க பக்கத்துலயே இருந்து உங்களை பத்திரமா பாத்துக்க போறேன். அப்பதான் இது சீக்கிரமா சரியாகும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அமுதா. என்ன பாத்துக்க அம்மா மாமா எல்லாரும் இருக்காங்க. நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. இல்லங்க, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? அங்க போனாலும் என் நினைப்பு பூராவும் உங்க மேலதான் இருக்கும். அப்புறம் எப்படி படிப்புல கவனம் இருக்கும்? இல்ல அமுதா, செந்தில் சொன்ன மாதிரி நீ நல்லா படிக்கணும். நாங்க அவனை நல்லா பாத்துக்கிறோம். நீ படிக்கணும்னு எம்பிட்டு ஆசைப்பட்ட. நீ கஷ்டப்பட்டு படிச்ச, எல்லாம் வீணாகணுமா? அத்தை, நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்தான். படிப்பு எனக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா அதை விட எனக்கு என் குடும்பம், புருஷன், நீங்கன்னு எல்லாருமே முக்கியம். சொன்னா கேளு அமுதா. நீ நீ படிக்க போ. டேய், அமுதா ஒரு முடிவு எடுத்தா அது சரியா தாண்டா இருக்கும். என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சுல்ல? அதுவும் அமுதாக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இப்போ யாருக்கு தான் கஷ்டம் இல்ல சொல்லுங்க? இல்லாதவனுக்கு ஒரு கஷ்டம்னா இருக்கிறவனுக்கு 1000 கஷ்டம். அவன் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை வெளிக்காட்டாம இருக்கான், அவ்வளவுதான். கடவுள் கஷ்டத்தை தனக்கு இஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அதனால நீங்க இது ஒரு கஷ்டமா நினைக்காதீங்க. கடவுள் நம்மள பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி சின்னதா ஒரு வலிய கொடுத்திருக்கான்னு சந்தோஷப்படுங்க. சித்தப்பா,
இவங்களுக்கு அடிக்கடி பழம் ஜூஸ் குடுக்கணும்னு டாக்டர் சொன்னாங்க. போய் பழம் வாங்கிட்டு வந்துடுறியலா? சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். அதுக்கெல்லாம் தேவையே இல்ல. அமுதா, யார் இது? அந்த பழனியும் லிங்கமும். பழத்தை நான் வாங்கி வந்துட்டேன். பங்காளிக்கு நீங்க புழிஞ்சு கொடுத்தா மட்டும் போதும். ரொம்ப இருக்கணும்ல. என்ன செந்தில், சௌக்கியமா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. என்ன அமுதா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு என்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டேன். இப்போ என்னாச்சு? நான் தப்பு பண்ணலன்னு வெளியே வந்துட்டேன்ல. நீ என்ன கஷ்டப்படுத்தினதுக்கு கடவுள் உன் புருஷனை எப்படி பண்ணிட்டான் பாத்தியா? குணமாய் வந்தவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. நீ வாத்தியார்னு ஒரு பொய்யை சொல்லி ஏமாற்றி இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண. அந்த பிள்ளையும் உன்னை வாத்தியார் ஆக்கிடுச்சு. இருந்து என்ன புண்ணியம்? உனக்கே கண்ணு தெரியாமல் போச்சு. ஷோ, இனி நீ எப்படி ஸ்கூலுக்கு போவ? எப்படி பாடம் நடத்துவ? இனி நீ ஒரு எட்டு எடுத்து வைக்கணும்னால யாராவது கை பிடிச்சாதான் முடியும். இனி வாழ்க்கை பூரா யாராவது ஒருத்தர் உதவியோட தான் நீ வாழ முடியும். டேய், என்ன தைரியம் வருதா எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கே தப்பா பேசுற? நான் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான்டா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு கடவுள் மேல பழி போடுறியா? உன்னை? அவன்கிட்ட போய் பேசிக்க. எந்திரா. எந்திரே. ஐயோ, என்ன செந்தில், உனக்கு எதுக்கு இம்புட்டு கோபம்? உனக்கே கண்ணு தெரியல, நீ என்ன வந்து அடிக்க போறிய? டேய், மரியாதையா போயிரு, இல்ல அசிங்கப்பட்டு போயிருவேன். ஐயோ மாமா, என்ன மாமா, சொந்தக்காரனு சௌக்கியமான விசாரிக்க வந்தா இப்படியா பேசுவியா? இது என்ன முறையா? டேய், முறைய பத்தி நீ என்னடா பேசுறது? ஒழுங்கா போயிரு, இல்ல எனக்கு வர்ற கோவத்துக்கு உன் குறவளைய கடிச்சு துப்பிடுவேன். என்னது, பழம் வாங்கிட்டு வந்தவன பலவந்தப்படுத்துறீங்கள? சூடா இருக்கீங்க போல. இந்தாங்க, பழத்துல ஜூஸை போட்டு குடிங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.